முதலையா திருப்புளிக்கு நேரத்துல எது கிடைச்சாலும் நம்ம சாப்பிடணும். கூலண்ட் ஊத்துது. அனில் குஞ்சு ஓகே பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டைகர் கேவ் கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ ஜீப் நிற்கிது பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு 40-50 ஜீப் நிற்கும். அங்கே அப்புறம் அங்கேயும் நிற்கிது. இதுக்கு முன்னாடி அங்கேயும் ஜீப் வெறும் ஜீப்பாக தான் நிற்கிது. அது தூரத்துக்கு வண்டியை பார்க்கிங் போடணும். அப்பா நினைக்கிறாங்க பசங்க. என்ன பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. பிஎஃப்ஏ குழந்தைகளை பிடிச்சிக்காம பிஎஃப்ஏ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த டைகர் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு 60 ரூபாயாங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம். ஓகேவா? மூஞ்சி ரொம்ப டயர்டாக இருக்குது. எல்லாம் தூக்கம் வருது, செம்மையாக தூக்கம் வருது. சரி பார்ப்போம். உள்ளே போயிட்டு அப்படியே காமிக்கிறேன். அப்லோடு தான் தைக்க விட்றோம். எதை முறுக்கி பாக்கிற? இல்ல அப்படி கையை அப்படி காமி. செயலாளர் பாலம்ல இருக்கு. எங்க சொல்லு. இந்த சின்ன பாலத்துல தான் போறோம். எப்படி இருக்கு பாருங்க பாலம், செமையா இருக்கு. பசங்க எல்லாம் நிக்கிறாங்க. இவர் தான் அனில் குஞ்சு. என்ன கொடுப்பீங்க? எல்லாரும் மொத்தமா போக முடியாதாக்கா? உடச்சுக்குமா? எல்லாரும் மொத்தமா போயிட வேண்டியதா? இல்ல நான் மட்டும் தனியா வரேன். எல்லாம் ஆமா நான் மட்டும் தனியா வரேன். அப்பா நானும் தூங்குறேன்ப்பா, நீ போய் தனியா தூங்கு. சிங்கம் வந்து இன்னைக்கு சிங்கிளா தான் போவோம். அதனால நம்ம பசங்க எல்லாம் பசங்க. ஓகே நம்ம வந்து தனியாவே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பயமா இருக்குது. முறுக்கி பாக்குறியா தங்கம்? முறுக்கி பாக்குறியா தங்கம்? எல்லாரும் தைரியமா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாலம் ஆடுறத பார்த்தா எனக்கு அடிவயிலாம் கலக்குது. சரி பார்ப்போம், எல்லாரும் போட்டோம். நம்ம லாஸ்டா போய்வோம். இவர் தான் ஃபர்ஸ்டா போறாரு, இவர் ரெண்டாவதா போறாரு, இவர் மூணாவதா போறாரு, டேடி இது லாஸ்டா போறாரு. பாலத்துல போவோம், பயமா இருக்கு. நம்ம மட்டும் தான் போறோம். ஐயோ பாலம் ஆடுதுங்க. செம்மையா பாலம் ஷேக்கிங் ஆகுது. ஜெயிச்சுட்டோம் மாறா. சிங்கம் களை இறங்கிருச்சா? ஒரு ஏத்துனா ஒரு சர்ன்னு இங்க வந்துருச்சு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூங்கில் காட்டுக்குள்ள போயிட்டோம். இவரு அவர் பேர் என்ன, காட்டுக்குள்ள போவார்ல அவர் பேர் என்ன, அந்த அண்ணன் பேர் கிரில்ஸ். இப்போ வந்து நம்ம பாம்பை பச்சையா சாப்பிட போறோம். உயிர் பிழைக்க நேரத்துல எது கிடைச்சாலும் நம்ம சாப்பிடணும். சாணியை புழிஞ்சு தண்ணி குடிக்கணும். ஆமா அண்ணா சரியான ஆள் அந்த ஆளு. இங்க பாருங்க இந்த அம்மே அண்ணா கோண்டாவா ஃபுல்லாவே மூங்கில் காடு தான்.
அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜங்குள்குள்ளே சவாரி பண்ணுற மாதிரி இருக்குது. வெறித்தனம். வர பிஎஃப்ஏ நம்ம வந்து ஒரு கேவுக்குள்ளே நுழைய போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஆவலாக இருக்கேன். பிஎஃப்ஏ வரணும் பிஎஃப்ஏ. ஓ மை காட். இங்கே பாருங்க, இந்த கேவுக்குள்ளே தான் நுழையிறோம். உள்ள நம்ம ஹைட்டுக்கு எல்லாம் இடிக்கும் போயிருக்கு மேலே. ஆஹா, ப்ரோ எங்கே ப்ரோ எல்லாரும்? ஆனால் ஒன்றா 4-5 வந்து ரொம்ப இருக்கு. ஆமாம், இன்னும் குகை இருக்குன்னா பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கேன். இது பாருங்க எவ்வளோ பெரிய நத்தன்னு பாருங்க. அப்பா, காட்டு நத்தை கிட்டத்தட்ட இங்கே பாருங்க இந்த சைஸ் இருக்குது. ஒரு கறி மாதிரி இருக்கும் போல் பெருசா. தலை, நத்தை சூப்பு சாப்பிட்றியா? பிஎஃப்ஏ நம்ம வந்து இதில் இறங்க போகிறோம். கீழே இருக்காங்க, போவோம். ஒரு கீழே கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பேர் கில்ஸ் கூட இவ்வளோ இது எடுத்துருக்க மாட்டேன். தனியாக கோயிலுக்குள்ள போகிறேன். பிஎஃப்ஏ நம்ம வந்து கேவுக்குள்ளே போவோம். வரும். கரடி இருக்கா? ஐயோ, உள்ள பசங்க இருக்காங்கப்பா. எல்லாம் நீ எங்கே தலை போகிறாங்க? வாத்தல எப்படி அது உள்ள வர்றது? போனை போட்டு நான் பிடிக்கிறேன். நம்ம உயிர் பழைக்கணும்னா எப்படி வேணாலும் வாழலாம். என்ன ப்ரோ? புரியல விட்டாங்க, என்ன மட்டும் தான் விட்டாங்க. ஐயோ, எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு சொல்ல உனக்கு? பயமாகுது. என்ன போமான்னு உள்ள போயிட்டு ஜூஸ் அடிக்கணும். புலி படுத்து இருந்த இடமா? அட பாவிகளா, என்ன கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாரும் வாழ் தடமா? இது தண்ணி ஃபுல்லா ரெம்பிடும் போல. முதல்ல இருந்துச்சு. அப்படி தெளிவா சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. போய் நம்ம அந்த எண்டுக்கு போயிட்டு வருவோம். வா ப்ரோ நீ வா ப்ரோ. எல்லாரும் பசங்க அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வா ப்ரோ. பார்த்து ஆமாம், இவர் வச்சு 220 தான் மரணமான 220 இருக்கு. வருங்கால மோட்டோ ஜிப்ல ரேஸ் ஓட்டுறேன். ஆமாம், என்ன வந்து பாராட்டுங்க. வரதன் எப்போ போய் பார்த்து எப்போ திரும்பி வந்து அது பார்த்துருங்க. பாரு ஏத்து விறுவிறுத்துருச்சு. பசியாவுதா?
எனக்கு தெரிஞ்சு இந்த கேவ்ல லாஸ்ட்டாக நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படியும் சொல்ல மாட்டேன், இங்கே 2 பேர் இருக்காங்க. இங்கே தான் சவுண்டு ரொம்ப வருது. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? அனகொண்டாவா? ஆமாம். ஐயோ என்ன தருது? அனகொண்டாவா? நீங்க என் மூஞ்சி வேர்த்து தான் பார்த்துருக்கீங்க. ஜட்டி முதல்கண்டு வேர்த்து கிடக்கு. பாருங்க, இது ஒரு ஓப்பன் பிளேஸு. எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சுதா அப்படின்னா, மழை பெஞ்சுதுன்னா இந்த இடம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிஎஃப். ஏன்னா ஃபுல்லாக அந்த இடம்லாம் தண்ணி வந்துடும். ஆக்சுவலாக எல்லாமே இங்கே பாருங்கள், தண்ணி வர்ற இடம் தான். அதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஒரு 60 ரூபாய்க்கு வந்து ஒரு திகிலான ஒர்த்து. கண்டிப்பாக வரலாம், கண்டிப்பாக வரலாம். என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வேர்த்து இருக்குன்னு. ஏன்னா அப்படி ஒரு பிளேஸில் தான் நான் இருக்கேன். சத்தியமாக நான் முடியல, அப்படியே என்ன மூச்சே விட முடியல, அந்த மாதிரி இருக்குது. மூணார் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணிவிடுங்க. விசிட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திகிலான அனுபவத்தை வந்து இழந்துருவீங்க. ஓகேவா? சோகவே நம்ம வந்து கிளம்புவோம். பேண்ட்டெல்லாம் வேர்த்துட்டு தெரியுதா அவங்களுக்கு? பேண்ட்டெல்லாம் வேர்த்துட்டு சொல்ல எப்படி போக போகிறேன்னு தெரியலையே. மாட்டிக்கிட்டேன். புரிஞ்சுவா சட்டால பாரு. 60 ரூபா காசு கேட்டா சத்தியமா கொடுத்துருப்பேன். ஏன்டா அப்படி படுத்துறீங்க? சரி மோட்டா, அப்ப நீ மோட்டா உனக்கு என்ன பாவம் பண்ண? நானு இது காரணம் இல்ல. நீ படுத்துட்டியா? எல்லாரும் இது மேல ஏறணும். இதுதான் இன்னும் டாஸ்க். இது ஏறிட்டா பிரச்சனை இல்ல, ஏற வரையும் கொஞ்சம் டாஸ்க் தான். பேச பாருங்க எப்படி இருக்கு. வேர்த்து ஒழுகுது. எல்லாரும் ஏறிட்டோம், லாஸ்டா ஏறிக்கலாம். ஓகே பிஎஃப், இந்த கேவ் பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். நல்லா இருக்குங்க. 60 ரூபாய்க்கு ஒரு திகிலான அனுபவத்தை நீங்கள் மூணாரில் சந்திக்கணும் அப்படின்னா அது கொட்டை இல்லாத புளியை ஒருத்து. ஆமாம், கொட்டை இல்லாத புளியா பார்த்து இத்தனை பேர் என்ன ப்ரோ கையை கட்டின ஓடியே பிஎஃப். மறுபடியும் அந்த சிறிய பாலம் மூலியமாக செல்கிறோம். இந்த பாலத்தில் வந்து 2 பேர் தாங்க உள்ளார போக சொல்கிறாங்க. அந்த பக்கத்துலேருந்து 2 பேர் வர சொல்கிறாங்க, இந்த பக்கத்துலேருந்து 2 பேர் போக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வர்றதா இருந்தால் சேஃப்டியாக வாங்க. 3-4 பேர் வந்து பாலம் உடச்சிட்டு கீழே ஊந்துடாதீங்க. என்ன ப்ரோ? உங்களுக்கு சொல்றேன் சேஃப்டியா வாங்க. என்ன வேர்த்து விறுவிறுத்து போய் கிடக்க. இதெல்லாம் மூவி கழிட்டு வந்தோம்ல நாங்க டைகர் ஃபால்ஸ்ல போய். போயிட்டலாத ப்ரோ. ஆமா ஆமா. அந்த கொட்டலாத புளி என்னமோ பண்ணிட்டாரு அவரு. அதான் வேர்த்துக்கு. ஒரு பெரிய சம்பவம் ஆயிட்டு நம்ம இப்போ தான் அந்த டைகர் கேவை பார்த்துட்டு வெளில வந்தோம். நம்ம வண்டியில் 2 டாப் பாக்ஸ் செட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஒன்று வந்து நம்ம டாப் பாக்ஸு, இன்னொன்று வந்து மோட்டோவோட டாப் பாக்ஸ். கீழே வந்து அந்த டாப் ராக் உடச்சிக்கிச்சு போல், அதனால் சுத்தமாக கைட்டியாச்சு. அவர் பேக்கில் வச்சு எடுத்து துணியெல்லாம் வச்செல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிறியா? கையில் வச்சு நான் வண்டி ரிப்பேர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே பேஃபே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் கேவ்லேருந்து கிளம்பிட்டோம். நேராக வந்து இப்போ எங்கே போகிறோம்னா கேப் ரோடு தான் பார்க்க போகிறோம். கேப் ரோடு பார்த்துட்டு அப்படியே நம்ம சூரியநெல்லியில் நம்ம ஸ்டேவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஓகேவா?
நாளைக்கு காலையில் தான் சன்ரைஸு. அதுக்காக போய் ஸ்டே பண்ணணும். எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கேப் ரோடு மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஓகே பிவிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் ரிட்டர்ன் மூணாறு வந்துட்டோம். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. அந்த இடத்துல தான் டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகுது. சேஃபே இப்போ நம்ம வந்து சூரியநதி தான் போகிறோம். அங்கே போய் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஐயோ கூலண்ட் ஊற்றுதியா? ஐயோ தலை கூலண்ட் ஊற்றுது கூலண்டு